Hi students, welcome to JTC. 9th Maths Chapter 7 Exercise 7.1 first sum பார்க்க போறோம். Using Heron's formula, find the area of a triangle whose sides are. Heron's formulaவை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸுக்கும் ஏபிசின்னு நேம் பண்ணிடலாம். Givenல let A equal to 10 cm, B equal to 24 cm, C equal to 26 cm. இப்போ ஹெரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாமா? Root of S into S minus A, S minus B into S minus C square units. இப்போ இதில் உள்ள S நமக்கு தெரிஞ்சிருக்கணும். S தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சம்மை நம்மளால் போட முடியும். S equal to A plus B plus C divided by 2. இப்போது நமக்கு கொடுத்துருக்குற அந்த நம்பர்ஸை இதில் ஏபிசியில் அப்ளை பண்ணலாம். இப்போது 10 plus 24 plus 26 by 2. 10 and 24 ஆட் பண்ணோம்னா 34. 34ஓட இந்த 26 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 60. 60 by 2. அப்போது இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6, இந்த 0 அப்படியே இங்கே வருது 30. அப்போது S equal to 30 அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போமா? இப்போ எஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த 30யை அப்ளை பண்ணிடணும். 30 இன்ட்டு 30 மைனஸ் 10, அந்த ஏயோட வேல்யூ 10 போட்டுட்டோம். இன்ட்டு 30 மைனஸ் 24 பியோட வேல்யூ. அப்புறம் 30 மைனஸ் 26 சியோட வேல்யூ போட்டாச்சு. ரூட்டை போட மறந்துட்டேன், இதுக்கு ரூட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட் ஆஃப் அந்த 30 அப்படியே போட்டுட்டு 30லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோம், இன்ட்டு 20 போடுறோம், இன்ட்டு 30லேருந்து 24 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கிது? 6 கிடைக்கிது. இப்போது இந்த 30லேருந்து 26 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யலான்னா இந்த நம்பர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 30யை 20யோட மல்டிப்ளை பண்ணுறோம். 600 கிடைக்கிது. அப்போது இந்த 600-ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும் போது 0 0 அப்படியே போட்டுட்டு 6 6 are 36. இப்போது 3600 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த 3600-ஐ இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 4s are 0, 0 4s are 0, 6 4s are 24, பேலன்ஸ் 2 இருக்குது. 4 3s are 12, 12ஓட இந்த 2 ஆட் பண்ணும் போது 14 கிடைக்கிது. இப்போது நமக்கு 14400 கிடச்சிருக்குது. அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த நம்பரை நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸி மெத்தடில் எப்படி எடுக்கலாம்? இந்த 144க்குல இந்த 12 12s are 144 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த 2 12 இருக்கிறதுல ஒரு 12 எடுத்து போட்டுக்கிறோம். இதில் உள்ள 2 0 இருக்குது பாருங்கள், இதுலேருந்து ஒரு 0 எடுத்து போட்டுக்கிறோம். போட்டோம்னா 120 கிடச்சிடுது. இப்போ நமக்கு அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இது ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடணும். அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A இன்ட்டு S மைனஸ் B இன்ட்டு S மைனஸ் C. இப்போ எஸ்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்து எழுதிக்குவோம். A plus B plus C divided by 2.
ஏபிசிக்கு உள்ளது அந்த நம்பர்ஸை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது தான். 1.8 + 8 + 8.2 டிவைடட் பை 2. 1.8ஓட இந்த 8ஐ இந்த இடத்துல போடணும். இதை ஆட் பண்ணோம்னா 8 அப்படியே வருது. 8ஓட 1 ஆட் பண்ணும்போது 9.8 கிடைக்கிது. இப்போது 9.8ஓட இந்த 8.2 ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் 18 கிடைக்கிது. ஓகேங்களா? 18.0. இப்போது இங்கே கிடச்சிருக்க இந்த 18ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 18 டிவைடட் பை 2ஐ கிராஸ் டிவிஷன் பண்ணோம்னா 9 டைம்ஸில் 18 கேன்சல் ஆகுது. எஸ்ஸோட வேல்யூ 9. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போடலாமா? ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன? 9. இப்போ 9 இன்ட்டு 9 மைனஸ் 1.8 இன்ட்டு 9 மைனஸ் 8 இன்ட்டு 9 மைனஸ் 8.2. இப்போ ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடுவோம். இப்போது ரூட் ஆஃப் 9 அப்படியே எழுதிடுறோம். இப்போது 9லேருந்து 1.8ஐ மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா 7.2 கிடைக்கிது. நெக்ஸ்ட் 9லேருந்து இந்த 8ஐ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கிது. இன்ட்டு இப்போது இந்த 9லேருந்து 8.2ஐ மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா 0.8 கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு இந்த 9ஐ இந்த 0.8ஓட மல்டிப்ளை பண்ணலாம். 9 8s are 72. இப்போ ஒரு தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். 7.2. நெக்ஸ்ட் இந்த 7.2ஓட இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணால் 7.2. அப்போது ரூட் 7.2 இன்ட்டு 7.2. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாம். இதுக்கு ரூட் எடுக்க ஈஸியான மெத்தட். இப்போது இதில் 2 7.2 இருக்குது. அதுலேருந்து ஒரு 7.2ஐ மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஆன்சர் 7.2. இதோட அளவுகளை மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். The sides of the triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area and cost of leveling the ground at the rate of ₹20 per meter square. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, முக்கோண சேஃபில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதோட 3 சைட்ஸை சொல்லி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டை லெவலிங் பண்ண ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹20 செலவாகும். அப்போது மொத்த கிரவுண்டையும் லெவலிங் பண்ண எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிளோட சைட்ஸை கொடுத்துட்டாலே ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். புக்கில் ஸ்பெசிஃபிக் பண்ணலனாலும் நாம் ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுனா செமி பெரிமீட்டர்னு அர்த்தம், பாதி பெரிமீட்டர். இப்போது S ஈக்குவல் டு A + B + C டிவைடட் பை 2. இப்போது ஏபிசியில் நமக்கு கொடுத்துருக்கிற அளவுகளை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கிற அளவுகளை ஒரு பக்கம் எழுதிக்குவோம். (22 + 120 + 122 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எஸ் கிடச்சிடும். 22 120 2 அப்படியே வந்துடுது. 2 2 4, இந்த 1 அப்படியே போட்டுடுறோம். இப்போது இது கூட 122ஐ ஆட் பண்ணுறோம். 2 2 4, 4 2 6, 2 2 4. அப்போது நமக்கு 264 கிடச்சிருக்கு.
இப்போது இந்த 264 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கிராஸ் டிவிஷன் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது 1 2 சார் 2, 3 2 சார் 6, 2 2 சார் 4. நமக்கு இப்போ எஸ் என்ன கிடச்சிருக்கு? 132 மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் போட்டுக்கலாம். இப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போது எஸ் இருக்கிற இடத்துலலாம் 132 அப்ளை பண்ணிக்கலாம். 132 இன்ட்டு 132 மைனஸ் 22 இன்ட்டு 132 மைனஸ் 120 இன்ட்டு 132 மைனஸ் 122. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் இந்த 132 அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு 132ல் மைனஸ் 22 பண்ணுறோம். 132ல் 22 போயிடுச்சு 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, இந்த 110 கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 132ல் 120 மைனஸ் பண்ணணும். அப்படியே இந்த 2 போட்டுக்கலாம். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 12 கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 132ல் 122 மைனஸ் பண்ணுறோம். 2 2 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, இப்போ 10 கிடச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 132 இன்ட்டு 110 இன்ட்டு 12 இன்ட்டு 10. இப்போது இந்த 132 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 132 இன்ட்டு 10. இப்போது 0 அப்படியே போட்டுட்டு 1ஆல் இந்த 132 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 132 அப்படியே வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த 110 இருக்குது இல்லை, இந்த 110 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 110 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 2 சார் 0, 1 2 சார் 2, 1 2 சார் 2. நெக்ஸ்ட் இந்த 1 வந்து 0ஓட மல்டிப்ளை ஆகுது. 1 0 சார் 0, 1 1 சார் 1, 1 1 சார் 1. இப்போ இது அப்படியே ஆட் பண்ணோம்னா 0 2 3 1, 1 3 2 0 கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு ரூட் எடுக்கிறது ஈஸி. இது ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். 1320 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது இது மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த லெவலிங் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த லெவலிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 rupees பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் 1320, அதோட இந்த 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 26400. நம்ம கண்டுபிடிச்சிருக்க காஸ்ட் ஆஃப் லெவலிங் எவ்வளோ? 26,400 rupees. தட்ஸ் அ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். The perimeter of a triangular plot is 600 meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ட்ரையாங்குலர் ஷேப்பில் உள்ள ஒரு பிளாட், ஒரு மனையோட சுற்றளவு பெருமீட்டர் வந்து 600 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சைட்ஸை ரேஷியோவில் கொடுத்துட்டு அந்த பிளாட்டோட ஏரியாவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்மில் சைட்ஸை கொடுக்காம பெரிமீட்டரை கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா சைட்ஸ் தெரியணும். சைட்ஸ் நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போது அதை முதல்ல மாற்றணும். லெட் த சைட்ஸ் பி ஃபஸ்ட்டு சைடை ஏன்னு எடுத்துக்கலாம். A = 5x, B = 12x, C = 13x.
பெரிமீட்டர் 600ன்னு கொடுத்துருக்காங்க. a + b + c = 600ன்னு எழுதிக்குவோம். இப்போது a வந்து 5x, b 12x, c 13x அப்படின்னு மாற்றிருக்கோமா? அதை எழுதிக்கிட்டு =600 போட்டுக்குவோம். இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் இப்படி ஆட் பண்ணிக்குவோம். 5 and 2 17, 17ஓட 13 ஆட் பண்ணோம்னா 30 கிடைக்கிது. அப்போது 30x = 600. x = 600. இங்கே 30 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது ரைட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறுது. 30யை 600 கேன்சல் பண்ணோம்னா 20 கிடைக்கிது. அப்போது x = 20. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த எக்ஸை வந்து இந்த ஒவ்வொரு எக்ஸ்லேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a = 5x = 5 × 20. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 100, a = 100, b = 12x = 12 × 20 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 240 கிடைக்கும். அப்போ b = 240 மீட்டர். c = 13x = 13 × 20 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 260 கிடைக்கும். c = 260 மீட்டர். இப்போது இந்த கிடச்சிருக்க இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். s = a + b + c / 2 100 + 240, சாரி இங்கே 260 போட்டுக்கணும், + 260 / 2. இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா 100, 240, 260 இதை ஆட் பண்ணலாம். 0, 6, 4, 10, பேலன்ஸ் 1, 2, 2, 4, 1, 5, 5, 1, 6, 600 கிடச்சிருக்குது. 600 / 2. 2ஆல் 600 கேன்சல் பண்ணுறோம். 2 3s are 6. அப்போது பேலன்ஸ் இந்த 2 0 இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 300 கிடச்சிருக்கு. s = 300. இப்போது நம்ம எஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா √(s × s - a, s - b, s - c). ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்குவோம். √300 × 300 - 100 × 300 - 240 × 300 - 260. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் √300 அப்படியே எடுத்து போட்டுடுவோம். 300லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 200 கிடைக்கிது. இன்ட்டு இந்த 300லேருந்து 240 மைனஸ் பண்ணோம்னா 60 கிடைக்கிது. இன்ட்டு 300லேருந்து -260 பண்ணோம்னா 40 கிடைக்கிது. இப்போது இந்த 300ஐயும் இந்த 40ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். = இந்த 300ஐயும் 40யும் வந்து மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12ன்னு போட்டுடலாம். இந்த 3 0 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு இந்த 200ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s are 12 அப்படின்னு போட்டுடலாம். இந்த 3 0 அப்படியே போட்டுட்டு இப்போது இந்த நம்பரை ரூட் எடுக்கணும்னா ஈஸியான மெத்தட். இப்போ ரெண்டுமே ஒரே சேம் நம்பராக இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அவங்க மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடணும். தட்ஸ் ஆல். 4th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் யூக்ளிட்ரல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர் இருக்கிற யூக்ளிட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணத்தோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் இங்கே யூக்ளிட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்.
ஆனால் இங்கே அது தரல, பெரிமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் சைட்ஸை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் இதோட ஒவ்வொரு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு சைடையும் ஏன்னு எடுத்துக்குவோம். நமக்கு கொடுத்துருக்கிற பெரிமீட்டரில் 3 சைட்ஸையும் ஆட் பண்ணினா அதுதான் அதோட பெரிமீட்டர். a + a ஈக்குவல் டு 180. ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா, நம்பர்ஸ் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்குவோம். இப்போது 1 + 1 + 1 3 கிடைக்குது. அப்புறம் இந்த ஏ எடுத்து எழுதிக்குவோம். 3a = 180. இப்போது a = 180 டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 வந்து ரைட் சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் மாறுது. இப்போது 180/3. 3ஆல் 180யை கேன்சல் பண்ணலாம். 6 3s are 80. இந்த 0 அப்படியே போட்டுக்குவோம். அப்போது a = 60. இப்போ நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு நம்ம இந்த சம்முக்கு ஃபெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு ஃபார்முலா வச்சு கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். √3/4 a² ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்குவோம். √3/4 ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 60யை போட்டுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குவோம். இப்போது √3/4 இன்ட்டு 60யை 2 டைம்ஸ் இங்கே பிரித்து எழுதிக்கலாம். 60 × 60 ஈக்குவல் டு இப்போது √3/4. இப்போது 60யை மல்டிப்ளை பண்ணினோம்னா இந்த 6 6 are 36ன்னு எழுதிட்டு இந்த 2 0வையும் போட்டுக்கலாம். 3600 இந்த 4ஆல் கிராஸ் டிவிஷன் பண்ணலாம். 9 4s are 36. இந்த 2 0வையும் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் √3 இன்ட்டு நமக்கு கிடச்சிருக்க இந்த 900 இங்கே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு √3யோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். √3யோட வேல்யூ 1.732. இந்த √3 √2ஓட வேல்யூலாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இதெல்லாம். √3யோட வேல்யூ 1.732 இன்ட்டு 900. 1.732வை 900ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 0 அப்படியே போட்டுட்டு 2 9s are 18. 18 போட்டுட்டோம். பேலன்ஸ் 1. 3 9s are 27. 27ஓட 1 ஆட் பண்ணும்போது 28. பேலன்ஸ் 2. 7 9s are 63. 63ஓட இந்த 2வை பேலன்ஸ் இருக்கிற 2 ஆட் பண்ணோம்னா 65. பேலன்ஸ் 6. 1 9s are 9. 9ஓட அந்த 6 ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்குது. இப்போது இதில் 3 நம்பர் இருக்குது, 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இந்த 3 நம்பர் தள்ளி இதில் புள்ளி வச்சுக்குவோம். ஓகே, இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 1558.8. நமக்கு இந்த சம்மு வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு இதோட முடிஞ்சிருச்சு. 5th சம் பார்க்க போகிறோம். An advertisement board is in the form of the isosceles triangle with perimeter 36 meter. ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள்னா 2 பக்கமும் சமமாக இருக்கிற ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள். அதோட பெரிமீட்டர் 36 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் 13 மீட்டர். அதோட 2 பக்கங்களோட அளவுகளும் 13 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் இட் அட் ₹17.50 per square meter. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹17.50 ₹17.50 ஆகும். அப்போது மொத்த எதுக்கும் பெயிண்ட் பண்ண எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 36 மீட்டர்னு எழுதிக்குவோம். நமக்கு டோட்டல் ஏரியா தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நமக்கு டோட்டல் ஏரியா கொடுக்கல. நெக்ஸ்ட் 2 சைடு அளவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, A அண்ட் B.
இப்போது சி அளவு என்னான்னு அது தெரியாது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 36 மீட்டர் அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போது ஏபி இந்த ரெண்டு அளவுகளை நமக்கு தெரியும். அதனால் 13 + 13 ப்ளஸ் சி அளவு தெரியாது. சி ஈக்குவல் டு 36 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது 13 13 ஆட் பண்ணோம்னா 26 கிடச்சிருக்குது. 26 + சி ஈக்குவல் டு 36ன்னு போட்டுட்டோம். நமக்கு இப்போ சி தான் கண்டுபிடிக்கணும். அப்போது சி ஈக்குவல் டு 36 மைனஸ் இங்கே இருக்கிற +26 ஆப்போசிட் சைடு வரும்போது -26 மாறிடுச்சு. இப்போது 36ல் 26 போயிடுச்சுன்னா 10. அப்போது சி ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு சி கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எஸ்ஸோட அளவு தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஸுனா செமி பெரிமீட்டர்னு அர்த்தம், பாதி பெரிமீட்டர். எஸ்ஸுக்கு தெரியணும்னா இப்போது நமக்கு ஏபிசி இதோட 3 அளவுகளும் தெரிஞ்சிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். லெட் ஏ ஈக்குவல் டு 13 மீட்டர், பி ஈக்குவல் டு 13 மீட்டர், சி ஈக்குவல் டு 10 மீட்டர். நம்ம கண்டுபிடிச்சிக்க 10 மீட்டரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு எஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 13 + 13 + 10 டிவைடட் பை 2. இப்போது 13 and 13 ஆட் பண்ணோம்னா 26 கிடைக்கிது. 26ஓட இந்த 10 ஆட் பண்ணும்போது 36 கிடைக்கிது. 36 டிவைடட் பை 2. இப்போது 2ஆல் 36 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 18 2s are 36. எஸ் ஈக்குவல் டு 18 மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ் தெரிஞ்சிடுச்சு, அதனால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு root of s into s minus a into s minus b into s minus c. இப்போது எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்க எஸ்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 18 into 18 மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன இருக்குது 13. 13 போட்டுக்குவோம். 18 மைனஸ் 13, 18 மைனஸ் 10. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சியோட வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னா, இப்போது ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். ரூட் ஆஃப் இப்போது 18 அப்படியே போட்டுட்டு 18ல் 13 படிச்சுன்னா 5, இந்த 18ல் 13 படிச்சுன்னா 5, 18ல் 10 படிச்சுன்னா 8. இப்போது இந்த 18ஐயும் இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம சம்மம் போட்டுடலாம். 8 8s are 64, பேலன்ஸ் 6, 1 8s are 8, 8ஓட இந்த 6 ஆட் பண்ணும் போது 14. இப்போது 144 கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு 5ஐயும் அப்படியே எடுத்து போட்டுடுவோம். ரூட் ஆஃப் 144 into 5 into 5. இப்போது 144 பாருங்கள், 12 12s are 144 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது கிடச்சிருக்கிற இந்த ரெண்டு 12லேருந்து ஒரு 12 எடுத்து போட்டுக்குவோம். அப்புறம் இங்கே 2 5 இருக்கா, இந்த 2 5லேருந்து ஒரு 5 எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இப்போ 12 5s are 60. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எழுதிக்குவோம். இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு 60 மீட்டர் ஸ்கொயர். இப்போ காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் கண்டுபிடிக்கலாமா? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஈக்குவல் டு rupees 17.50 per meter square. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹17.50 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 16 மீட்டர் ஸ்கொயரோட இந்த 17.50 மல்டிப்ளை பண்ணலாம்.
மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோவையும் இங்கே எடுத்து போட்டுடலாம். 5 6 30, 30ல் உள்ள ஜீரோ போட்டுட்டு பேலன்ஸ் 3, 7 6 42, 42ஓட இந்த 3 ஆட் பண்ணோம்னா 45, பேலன்ஸ் 4, 1 6 6, 6ஓட இந்த 4 ஆட் பண்ணுறோம் 10. இப்போது பாருங்கள், இந்த 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா, அதனால் இதுலேருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடுறோம். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1050. காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் ஈக்குவல் டு rupees 1050. இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜியன். கொஸ்டினில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள அன்ஷேடட் ரீஜியனை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அன்ஷேடட் ரீஜியனை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள்லேருந்து இந்த சின்ன ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். அன்ஷேடட் ரீஜியனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிளோடையும் இந்த சின்ன ட்ரையாங்கிளோடையும் ஏரியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரையாங்கிளோட ஏரியா தெரியணும்னா எல்லா சைட்ஸோட அளவுகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதுக்கு இந்த பக்கத்தோட அளவு நமக்கு கொடுக்கலை, அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிளை எடுத்துக்குவோம். இதில் இதை பாருங்கள், இப்படி இருந்தாவே 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போது ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து 90 டிகிரினா அப்போது இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது இந்த ஏபியை பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் in ABD D ஈக்குவல் டு 90 டிகிரிங்கிறதுனால பை பித்தாகரஸ் தியரம் ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்னா வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்டனஸ். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஏடியோட வேல்யூ பாருங்கள் 12, அப்போது 12 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்குவோம். ப்ளஸ் பிடியோட வேல்யூ என்ன? 16, அப்போது 16 ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். 12ஓட ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும்? 12ல் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 144 கிடச்சிரும். அடுத்தது 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயரோட வேல்யூ 256. இப்போது இந்த 144ஐயும் 256ஐயும் ஆட் பண்ணிக்குவோம். 144 256, 6ஓட 4 ஆட் பண்ணோம்னா 10, 10க்கு 0 பேலன்ஸ் 1, 5ஓட 4 ஆட் பண்ணோம்னா 9, 9ஓட இந்த 1 ஆட் பண்ணும்போது 10 பேலன்ஸ் 1, 2, 2 1 3, 3ஓட பேலன்ஸ் 1 ஆட் பண்ணும்போது 4, 400 நமக்கு கிடைக்கிது. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. அப்போது ஏபியோட வேல்யூ என்ன? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரைட் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறுது. ரூட் 400. ரூட் 400 ரூட் என்ன? 20 × 20. இப்போது அதில் 2 20ல் ஒரு 20 எடுத்து போட்டுக்குவோம். ஏபி ஈக்குவல் டு 20. இது சென்டிமீட்டரில் இந்த சம்மு இருக்கிறதுனால இதுக்கு சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். இதோட ஏதாவது ஒரு பக்கத்தை ஏனோ பினோ சீனோ எடுத்துக்குவோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த 20 சென்டிமீட்டரை ஏன்னு எடுத்துக்குவோம். பீனு இந்த 34 சென்டிமீட்டரை வந்து இந்த இடத்த பீன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 42 சென்டிமீட்டரை சீன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது எழுதிக்கலாம். லெட் A ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், B ஈக்குவல் டு 34 சென்டிமீட்டர், C ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் நமக்கு தெரியாது. அப்போது எஸ் ஈக்குவல் டு எஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? A + B + C டிவைடட் பை 2. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 20 + 34 + 42 டிவைடட் பை 2. இப்போது இந்த 3 நம்பர்ஸும் ஆட் பண்ணிக்குவோம்.
4ஓட 2 ஆட் பண்ணும் போது 6, 4 and 3 7, 7ஓட 2 ஆட் பண்ணும் போது 9, 96 கிடச்சிருக்குது. 96 டிவைடட் பை 2. இப்போ 2ஆல் 96 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்குது 16, 8 2s are 16, அப்போது 48 கிடச்சிருக்கு. S ஈக்குவல் டு 48. இந்த சம்மு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஏபிசிங்கிறது இந்த பெரிய ட்ரையாங்கிள். அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஹெரன்ஸ் ஃபார்முலா எழுதிக்குவோம். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போது நம்ம எஸ்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 48. எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்குதோ அந்த 48 அதில் அப்ளை பண்ணிக்கலாம். 48 இன்ட்டு 48, ஏயோட வேல்யூ என்ன? 20, அப்போ 20 போட்டுக்குவோம். அடுத்தது எஸ் 48 மைனஸ் பி 34னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 48 மைனஸ் சியோட வேல்யூ 42. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 48 இன்ட்டு இந்த 48லேருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா 28 கிடைக்கிது. அடுத்தது 48லேருந்து 34 மைனஸ் பண்ணும்போது 14 கிடைக்கிது. நெக்ஸ்ட் 48லேருந்து இந்த 42 மைனஸ் பண்ணும்போது 6 கிடைக்கிது. அடுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 48 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8, 1 2s are 2, 2 2s are 4. இப்போ 2 2 இதையும் செஞ்சிடலாம். 3 2s are 6. இந்த சைடில் வந்த நம்பர்ஸை அப்படியே அதில் எடுத்து எழுதிக்குவோம். அடுத்தது 28 வந்து 14 2s are 28 அப்படின்னு எழுதிக்குவோம். 14 அப்படியே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் 6 வந்து 3 2s are 6ன்னு பிரிச்சிடலாம். இப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த நம்பர்ஸில் டபுளாக இருக்கிறதுலேருந்து ஒன்று எடுத்து எழுதிக்குவோம். 2, இந்த 2லேருந்து ஒரு 2, இந்த 2 3 இருக்குது, அதுலேருந்து ஒரு 3, 2 14 இருக்குது, அதுலேருந்து ஒரு 14 போட்டுக்கிறோம். இந்த 2 2லேருந்து ஒரு 2 போட்டுக்குவோம். இப்போது இந்த உள்ள கிடச்ச நம்பர்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 336 கிடச்சிருக்குது. ஓகேவா? இப்போது நமக்கு இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிருச்சு. அது சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். இப்போது இந்த சின்ன ட்ரையாங்கிளை எடுத்துக்குவோம். ஏபிடி இந்த சின்ன ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் இப்போ நமக்கு தெரியும். அப்போது இதோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half into BH. இப்போது இதில் B என்ன இருக்குது? AD இன்ட்டு H என்ன இருக்குது? இதோட உயரம் BD. அடுத்து இந்த 1/2 அப்படியே போட்டுக்குவோம். ADயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 12 சென்டிமீட்டர். 12 இன்ட்டு இந்த BD எவ்வளோ இருக்குது? 16. அந்த 16 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போது 2ஆல் 12 வந்து டிவைட் பண்ணுறோம். 6 2s are 12. கேன்சல் பண்ணியாச்சா? இப்போது கிடச்சிருக்கிற இந்த நம்பர்ஸை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 16s are 96. இந்த சம்மு வந்து சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். இப்போ மீதி என்ன இருக்குது? அன்சைடட் ரீஜியனை கண்டுபிடிக்கணும்.
ஷேடட் ரீஜனை கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியோட சின்ன ட்ரையாங்கிளான ஏபிடியை மைனஸ் பண்ணணும். இப்போ பெரிய ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 336 மைனஸ் சின்ன ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 96. இதை இதோட மைனஸ் பண்ணால் $240 கிடைக்கிது. சென்டிமீட்டரில் இந்த சம்மு இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. 7th sum பார்க்க போகிறோம். Find the area of the quadrilateral ABCD whose sides are AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 cm, AD equal to 14 cm and diagonal BD equal to 15 cm கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் குவாட்ரிலேட்டரோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குவாட்ரிலேட்டர்னா என்ன? 4 சைட்ஸில் உள்ள ஒரு ஷேப், எனி ஷேப். நாம் இப்போ குவாட்ரிலேட்டரை வரைஞ்சிக்குவோம். அதோட மார்க்கிங்கை ஆன்டி கிளாக் வைஸில் குறிச்சிக்கலாம். ஏபி 13 cm, பிசி 12 cm, அப்புறம் இந்த சிடி 9 cm, ஏடியை 14 போட்டுக்குவோம். இனி பாருங்கள், இந்த டயகனல் பிடி 15 cm கொடுத்துருக்காங்க. அப்போது பிடியை ஒரு லைன் போட்டு ட்ரா செஞ்சுக்குவோம். இங்கே 15 எழுதிக்குவோம். இப்போ இந்த டயகனல் இந்த குவாட்ரிலேட்டரில் 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிருச்சு. இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம குவாட்ரிலேட்டரோட ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்து இதோட ஏரியாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க ஹெரன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு அதோட சைட்ஸ் தெரியணும், அப்புறம் எஸ் தெரியணும். எஸ்னா என்ன? செமி பெரிமீட்டர். எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபிசி 3ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடி. இந்த ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு சைடை ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏபி இந்த சைடை ஏனும் 13 cm, இந்த சைடு பி 15 cm, இந்த சைடு சி 14 cm. S equal to A plus B plus C divided by 2. 13 plus 15 plus 14 divided by 2. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 42 கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 2s are 4, 1 2s are 2. S equal to 21 cm. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடியை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹெரன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ரூட் ஆஃப் இந்த எஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எஸ்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம். 21 இன்ட்டு 21 மைனஸ் 13 இன்ட்டு 21 மைனஸ் 15 இன்ட்டு 21 மைனஸ் 14. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த 21 அப்படியே கீழே போட்டுட்டு ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21ல் 13 போயிடுச்சுன்னா 8 இன்ட்டு 21ல் 15 போயிடுச்சுன்னா 6 இன்ட்டு 21ல் 14 போயிடுச்சுன்னா 7. இப்போ நம்ம இந்த 21ஐயும் 8ஐயும் எல்சிஎம் எடுப்போம். 7 3s are 21, 4 2s are 8, 2 2s are 4. இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்.
root of 7 into 3 into 2 into 2 into 2. இந்த 6 வந்து 2 3s are 6ன்னு பிரிச்சிடலாம். இந்த 7 எடுத்து அப்படியே போட்டுடுவோம். இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டபுள் நம்பரை அப்படியே சிங்கிளாக ஒரு நம்பராக எடுத்து கீழே எழுதிக்குவோம். 2 7 இருக்குது, அதனால் இந்த ஒரு 7 எடுத்து எழுதிடுறோம். இப்போது இந்த 2 3 இருக்குது, அதுலேருந்து ஒரு 3 எடுத்து எழுதலாம். இந்த 2 2லேருந்து ஒரு 2வையும் இந்த 2 2லேருந்து ஒரு 2வையும் எடுத்து எழுதிடுவோம். அப்புறம் இந்த 7 3யும் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21. 21ஓட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 42. 42ஓட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். நான் இந்த ட்ரையாங்கிளை தனியாக வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிசிடி. இதோட ஒவ்வொரு சைடையும் ஏபிசின்னு எடுத்துக்குவோம். ஏ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், இந்த சைடு பி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், இது சி 9 சென்டிமீட்டர். எப்போதும் போல் எஸ்ஸை கண்டுபிடிச்சிடுவோம். எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஏயோட வேல்யூ 15 ப்ளஸ் பியோட வேல்யூ 12 ப்ளஸ் சியோட வேல்யூ 9 டிவைடட் பை 2. இந்த 3 நம்பரையும் இப்போ ஆட் பண்ணுறோம். 36 வருது. 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 18 2s are 36. எஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு எஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிசிடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை எஸ்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 18 minus 15 into 18 minus 12 into 18 minus 9. ரூட் ஆஃப் இந்த 18 அப்படியே போட்டுடுவோம். இந்த 18லேருந்து 15 மைனஸ் பண்ணோம்னா 3 கிடைக்குது. இந்த 18லேருந்து 12 மைனஸ் பண்ணும்போது 6 கிடைக்குது. இந்த 18ல் 9 மைனஸ் பண்ணும்போது 9 கிடைக்குது. இப்போது இங்கே கிடச்சிருக்கிற இந்த நம்பர்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 18 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 54 கிடைக்குது. 6 9 மல்டிப்ளை பண்ணோம்னா 54 கிடைக்குது. ரூட் ஆஃப் 54 இன்ட்டு 54. இப்போது இதில் 2 54 இருக்குது, அதுலேருந்து ஒரு 54 எடுத்து போட்டுக்கலாம். இந்த சம்மு வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா குவாட்ரிலேட்டரலோட ஏரியா தெரிஞ்சிடும். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் equal to area of the triangle ABD plus area of the triangle BCD. ABD யோட வேல்யூ எவ்வளோ? 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிடியோட வேல்யூ 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 84 by 54, 4 4 8, 8 5 13. 138 கிடைச்சிருக்கு. சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. 8th sum பார்க்க போகிறோம். A park is the shape of a quadrilateral. The sides of the park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. ஒரு பார்க் குவாட்ரிலேட்டர் ஷேப்பில் இருக்குது. அதோட சைட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வரைஞ்சிக்குவோம். அதுக்கு நம்ம நேமிங்கும் கொடுத்துக்குவோம். அந்த பார்க்கோட சைட்ஸை கொடுத்துருக்காங்க. இதை நான் 15 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இது 20 மீட்டர், இது 26 மீட்டர் அண்ட் இது 17 மீட்டர். The angle between the first two sides is a right angle. அதோட first two sides இடையே உள்ள ஆங்கிள் ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 2 sides. ரைட் ஆங்கிள்னா என்ன? 90 டிகிரி. அதை இப்போ நம்ம போட்டுக்குவோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க். இந்த சம்மும் போல தான். அதில் டயகனல் கொடுத்துருந்தாங்க, இதில் டயகனல் கொடுக்கல.
இந்த சம்மை நம்ம போடணும்னா கண்டிப்பாக நமக்கு டயகனல் வேணும். இப்போ நான் ஏசிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி ஆட் செஞ்சோம்னா நமக்கு பார்க்கோட ஏரியா கிடச்சிடும். நான் இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் இப்போ ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு 90 டிகிரியோட ஹைட்டு தெரிஞ்சிடுச்சு. ஹைட்டும் பேஸும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா 1/2 × b × h அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சம்ம போடுவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி equal to 1/2 × b × h. 1/2 × b என்ன? இந்த 15 போட்டுக்குவோம் இன்ட்டு இந்த 20 போட்டுக்கலாம். இந்த 2ஆல் இந்த 20 டிவைட் பண்ணுறேன். 10 2s are 20. அடுத்தது இப்போது நமக்கு 15ம் 10ம் இருக்குது. 15 10s are 150. இந்த 0 அப்படியே போட்டுட்டு 115s are 15 அப்படின்னு போட்டுட்டேன். மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிடியை கண்டுபிடிக்க போகிறேன். இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க நான் இப்போ ஹெரன்ஸ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க 3 சைட்ஸ் தெரியணும். இதோட 2 சைட்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏசி நமக்கு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசியை கண்டுபிடிக்க பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் எழுதிக்கலாம். By Pythagoras theorem, triangle ABC இப்போ hypotenuse வந்து AC square equal to AB plus BC, AB square plus BC square எழுதிக்குவோம். AC square equal to AB என்ன 15, அப்போது 15 ஸ்கொயர் போட்டுக்குவோம். ப்ளஸ் பிசி என்ன 20, அப்போ 20 ஸ்கொயர் போட்டுக்குவோம். 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225 வரும். ப்ளஸ் 20 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 400 ஈக்குவல் டு இந்த 225யும் 400யும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் செஞ்சோம்னா 625 கிடைக்கிது. இப்போது ஏசி ஸ்கொயரை அப்படி எழுதிக்குவோம். நமக்கு ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. நமக்கு தேவை என்ன? ஏசியோட வேல்யூ. அப்போது ஏசியை தெரிஞ்சுக்கணும்னா ஏசி ஈக்குவல் டு √625. 625 எதோட ரூட்? 25 சார் 625. இப்போது இதில் 2 25 இருக்குது. நமக்கு தேவை ஏசி, அதனால் ஒரு 25 எடுத்து போட்டுக்கிறோம். இந்த சம்மு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர்னு போட்டுக்கிறோம். ஏசி ஈக்குவல் டு 25 மீட்டர். நான் இப்போது இந்த இடத்துக்கு ஏசியில் 25 போட்டுக்கிறேன். இப்போது இந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் தெரிஞ்சிடுச்சு. அந்த ட்ரையாங்கிளை தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். அதோட அளவுகளை குறிச்சிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 17 மீட்டர், பி ஈக்குவல் டு 25 மீட்டர், சி ஈக்குவல் டு 26 மீட்டர். இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிச்சாகணும். எஸ்னா என்ன? செமி பெரிமீட்டர். இப்போது ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எஸ் தெரிஞ்சிடும். இந்த சைடை ஏன்னு எடுத்துக்குவோம். ஏ ஈக்குவல் டு 17 மீட்டர். இந்த சைடை பின்னு எடுத்துக்குவோம். பி ஈக்குவல் டு 25 மீட்டர். இந்த சைடை சின்னு எடுத்துக்குவோம். சி ஈக்குவல் டு 26 மீட்டர். இந்த 3 சைடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டிவைடட் பை 2. 17 ப்ளஸ் 25 ப்ளஸ் 26 டிவைடட் பை 2. இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 68 கிடைக்கிது. அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 34 கிடச்சிருக்குது. எஸ் ஈக்குவல் டு 34. இந்த சம மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடியை கண்டுபிடிக்க போகிறோம். எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு ஹெரன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போது எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 34 போட்டுக்குவோம். ரூட் ஆஃப் 34 இன்ட்டு 34 மைனஸ் 17 இன்ட்டு 34 மைனஸ் 25 இன்ட்டு 34 மைனஸ் 26.
இப்போ பிராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் இந்த 34 அப்படியே போட்டுக்கலாம். 34 இன்ட்டு 34ல் 17 போயிடுச்சுன்னா 17 இன்ட்டு 34ல் 25 போயிடுச்சுன்னா 9 இன்ட்டு 34ல் 26 போயிடுச்சுன்னா 8. இப்போது இந்த நம்பர்ஸ் அப்படியே நம்ம ரூட் எடுக்கணும். அந்த ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் 17ஐ 2 டைம்ஸ் பெருக்கணும்னா நமக்கு 34 கிடைக்கிது. அப்போது 2 இன்ட்டு 17 இந்த 17ஐ அப்படியே போட்டுக்குவோம். 9 வந்து 3 3s 9ன்னு பிரிச்சுக்கலாம். 8ஐ வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டபுள் நம்பரை அப்படியே ஒரு நம்பராக எடுத்து போட்டுக்கலாம். இப்போது 2 2 இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 எடுத்து போட்டுக்கிறோம். 2 17 இருக்குது, ஒரு 17 எடுத்து போட்டுக்கிறோம். 2 3 இருக்குது, ஒரு 3 எடுத்து போட்டுக்கிறோம். பேலன்ஸ் 2 2 இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 எடுத்து போட்டுக்கிறோம். இப்போது 2 17s 34, 3 2s 6. இப்போது 34ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 204. மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிடுச்சு. இப்போது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிச்சிடலாமா? எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 150 ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி என்ன? 204. இப்போது இந்த 2 நம்பரையும் ஆட் செய்கிறோம். ஆட் பண்ணோம்னா 354 கிடைக்கிது. இந்த சமு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். இதோடு இந்த சமு முடிஞ்சிருச்சு. 9th சம் பார்க்க போகிறோம். A land is in the shape of rhombus. The perimeter of the land is 160 meter and one of the diagonal is 48 meter. Find the area of the land. ஒரு land வந்து ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அதோட பெரிமீட்டர் 160 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட டயகனல் 48 மீட்டர்னும் அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரோம்பஸ்னால் என்ன? சாய் சதுரம். 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை வரைஞ்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஏபிசிடின்னு நேமிங்கும் கொடுத்துட்டேன். இதோட டயகனல் வந்து 48 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ ஏசிக்கு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போது 48 மீட்டர்னு இங்கே எழுதிக்குவோம். இந்த டயகனல் வந்து இந்த ரோம்பஸை 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கு. இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இதோட சைட்ஸ் நமக்கு தெரியணும். புக்கில் பெரிமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னா என்ன? சுற்றளவு. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160 மீட்டர். இந்த ரோம்பஸோட எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணினா 160 மீட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோம்பஸ்னால் எப்படி இருக்கும்? எல்லா சைட்ஸும் சமமாக இருக்கும். இந்த சைடு ஏன்னா இந்த சைடும் ஏ, இந்த சைடும் ஏ, இந்த சைடும் ஏ. ஓகேங்களா? இந்த 4 சைட்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அப்போது எழுதிக்குவோம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 160 மீட்டர். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 160 போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த 4ஏயும் ஆட் பண்ணோம்னா 4a ஈக்குவல் டு 160ன்னு போட்டுக்குவோம். ஏ ஈக்குவல் டு 160 அப்படியே போட்டு இங்கே உள்ள மல்டிப்ளேயில் உள்ள 4 வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக மாறுது. இப்போ 4 டேபிளால் 160 டிவைட் பண்ணோம்னா 40 கிடைக்குது. ஏ ஈக்குவல் டு 40 மீட்டர். ஏயோட வேல்யூ 40ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சைட்ஸும் 40, இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. ஓகேங்களா? பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு 40 இருக்கு, இந்த சைடு 40 இருக்கு, இந்த சைடு 48. அது போல தான் இதுக்கும். இந்த சைடும் 40, இந்த சைடும் 40, இந்த சைடு 48ன்னு கிடைச்சிருக்கு. அப்போது 2 ட்ரையாங்கிளும் ஒரே அளவு தான். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவை கண்டுபிடிச்சி அது 2த்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரோம்பஸோட ஏரியா கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ எழுதிக்குவோம். ஏ ஈக்குவல் டு 40 மீட்டர், பி ஈக்குவல் டு 40 மீட்டர்,
C equal to 48 meter. நம்ம ஃபஸ்ட்டு ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா எஸ் தெரிஞ்சிருக்கணும். எஸ்னா என்ன? செமி பெரிமீட்டர். அப்போது எஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. இப்போது ஏ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 40 ப்ளஸ் 40 ப்ளஸ் 48 டிவைடட் பை 2. இப்போது இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 128 கிடைக்கிது. இந்த 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 6 2s are 12, 4 2s are 8, 64 கிடச்சிருக்கு. எஸ்ஸோட வேல்யூ என்ன? 64 மீட்டர் போட்டுக்குவோம். அடுத்தது இப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ஏபிசியை கண்டுபிடிக்க போகிறோம். எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஹெரன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு s minus a into s minus b into s minus c. இப்போது s இருக்கிற இடத்துலலாம் இந்த 64 அப்ளை பண்ண போகிறேன். root of 64 into 64 minus 40, 64 minus 40 into 64 minus 48. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன். இந்த பிராக்கெட்டில் உள்ள நம்பர்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் இந்த 64 அப்படியே போட்டுடுறேன். 64லேருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா 24 கிடைக்கிது. இந்த 64லேருந்து இந்த 40 மைனஸ் பண்ணும்போது 24 கிடைக்கிது. இன்ட்டு இந்த 64லேருந்து 48 மைனஸ் பண்ணும்போது 16 கிடைக்கிது. இப்போது இந்த 64 16 4s are 64 அப்படின்னு பிரிக்கிறேன். அந்த 4 வந்து 2 into 2, 2 2s are 4 அப்படின்னு பிரித்து போட்டுக்கிறேன். இந்த 24 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 24ஐயும் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 16ஐயும் அதே போலவே அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டபுள் நம்பரை சிங்கிளாக எடுத்துக்குவோம். இப்போது 2 16 இருக்குது, அதுலேருந்து ஒரு 16 எடுத்து போட்டுக்குவோம். 2 2 இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது 2 24 இருக்குது, ஒரு 24 எடுத்து போட்டுக்கிறேன். இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 16 2s are 32. இப்போ 32ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 768 கிடைக்கிது. இந்த சமம் மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏபிசி என்ன கண்டுபிடிச்சோம்? 768 ப்ளஸ் ஏசிடியும் அதே அளவு தான். அப்போது 768 போட்டுக்கிட்டோம். ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1536 1536 கிடச்சிருக்கு. இது சம்மு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். கடைசியாக ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். Therefore the area of the land equal to 1536 meter square. That's all. 10th sum பார்க்கலாம். The adjacent sides of the parallelogram measures 34 meter, 20 meter and the measure of one of the diagonal is 42 meter. Find the area of the parallelogram. அதாவது ஒரு parallelogram-ஓட adjacent sides 34 meter, 20 meterன்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு parallelogram-ஐ வரைஞ்சுக்குவோம். parallelogram-னா என்ன? இணைகரம். ஒரு parallelogram-ஓட எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது இதுக்கு நேம் கொடுத்துக்குவோம். ABCD. adjacent சைடு 34 மீட்டர்னும் 20 மீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நான் 34ன்னு எடுத்துக்கிறேன். இதோட adjacent சைடு 20 மீட்டர்னு எழுதிக்கிறேன். இது 34னா இதோட ஆப்போசிட் சைடும் 34 தான். இது 20னா இதோட ஆப்போசிட் சைடு 20 மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் த டயகனல் இஸ் 42 மீட்டர். இந்த ஏசிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி டயகனல் வரைஞ்சிக்கிறேன்.
42 மீட்டர்னு எழுதிக்கிறேன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். பேரலோகிராமோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போன சம் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த சம்மும். இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளோட அளவுகளும் சமமாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி அதே வேல்யூவால் ஆட் செஞ்சோம்னா நமக்கு பேரலோகிராமோட ஏரியா தெரிஞ்சிடும். இப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட மெஷர்ஸை எழுதிக்குவோம். சொல்யூஷனில் A = 34 மீட்டர், B = 20 மீட்டர், C = 42 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட்டு தெரியாதப்ப ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நமக்கு எஸ் தெரியணும். எஸ்னா என்ன? செமி பெரிமீட்டர், பாதி சுற்றளவு. எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட ஃபார்முலா எழுதிக்குவோம். S = A + B + C / 2. A என்ன? 34, B என்ன? 20 ப்ளஸ் C என்ன? 42 / 2. இந்த 3 நம்பர்ஸும் ஆட் பண்ணோம்னா 96 கிடைக்குது. டிவைடட் பை 2. இந்த 2வால் 96 டிவைட் பண்ண போகிறேன். 4 2s are 8, பேலன்ஸ் 1 16, 8 2s are 16. இப்போது எஸ் என்ன கிடச்சிருக்கு? 48. இந்த சம் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம மீட்டர்னு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஹெரன்ஸ் ஃபார்முலா எழுதிக்குவோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி = √of S into S minus A into S minus B into S minus C ஸ்கொயர் யூனிட்ஸ். ரூட் ஆஃப் இப்போது எஸ் இருக்கிற இடத்துலலாம் நமக்கு கிடச்சிருக்க அந்த வேல்யூ எழுதிக்குவோம். 48 into 48 minus 34, 48 minus 20, 48 minus 42. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் இந்த 48 அப்படியே போட்டுக்கிறேன். 48ல் 34 போச்சுன்னா 14 கிடைக்கிது. இன்ட்டு 48ல் 20 போச்சுன்னா 28 கிடைக்கிது. இன்ட்டு 48ல் 42 போச்சுன்னா 6 கிடைக்கிது. இப்போது இந்த நம்பர்ஸ்க்கு ரூட் எடுக்கணும். அதுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த 48ஐ எல்சிஎம் எடுத்து போட போகிறேன். 2 2s are 4, 4 2s are 8, 1 2s are 2, 2 2s are 4, 6 2s are 12, 2 3s are 6. இந்த ஆன்சர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 2 × 2 × 2 × 2 × 3. இந்த 14ஐ அப்படியே எடுத்து போட்டுக்குவோம். இந்த 28 வந்து 14 2s are 28 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிறேன். 6ஐ வந்து 2 3s are 6 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டபுள் நம்பர்ஸை அப்படியே சிங்கிளாக எடுத்து எழுதிக்கலாம். இந்த 2 2லேருந்து ஒரு 2ஐ எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 2 2லேருந்து ஒரு 2ஐ எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 2 3 இருக்குது, இதுலேருந்து ஒரு 3 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 2 14 இருக்குது, அதுலேருந்து ஒரு 14 எடுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த 2 2 இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 எடுத்து இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 2s are 4, 4 3s are 12, 12 14s are 168. 168ஐயும் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 336 கிடச்சிருக்கு. அதில் மீட்டரில் இந்த சம் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும். நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூவை அதே வேல்யூவால் ஆட் செஞ்சோம்னா நமக்கு பேரலோகிராமோட ஏரியா தெரிஞ்சிடும். நான் இப்போது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படின்னு எழுதிக்கிறேன். equal to area of the triangle ABC plus area of the triangle ACD. Area of the triangle ABC என்ன? 336 plus இன்னொரு 336 போட்டுக்கலாம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் செஞ்சுக்குவோம். ஆட் செஞ்சோம்னா 672 கிடச்சிருக்கு. இந்த சம் மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுடுறேன். Therefore, area of parallelogram equal to 672 மீட்டர் ஸ்கொயர். இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மும் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களை அடுத்த எக்ஸசைஸில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.